ஒரு சந்ததிகள் சந்தித்த பாடுகள் உபத்திரவங்கள் அடுத்த சந்ததிக்கு அதே போல பாடு உபத்திரவம் இருக்கும்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதே போலதான் இங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையும். இந்த உலகத்துல சந்ததிகள் மாறிக்கொண்டே இருந்தாலும், இந்த உலகத்துல வருஷங்கள் கடந்து கொண்டே இருந்தாலும் ஒரே ஒருவர் நிலையாய் இருக்கிறார். அவர் நம்ம தேவாதி தேவன். அந்நிய தேவர்களை நீ பின்பற்றாத, அவைகள் உங்களுக்கு கண்ணியாய் மாறும் சொல்றார். இந்த 2 காரியத்தையும் கண்டிப்பாய் அவர்கள் பின்பற்றுகிறார்கள், கண்டிப்பாய் பின்பற்றுகிறார்கள். அதனால ஆண்டவர் அவர்கள் என்ன செய்யறாரு, வர்த்திக்க பண்ணுகிறார். நீங்க போய் லிஸ்ட் எடுத்து நீங்க உலகத்துல என்னென்ன ஏது என்ன கூகுள்ல எல்லாம் நீங்க அடிச்சு பார்க்கலாம். அன்பு உங்க வீட்டுல நடமாடணும்னா குடும்ப ஜெபம் அவசியம். குடும்ப ஜெபம் தனி ஜெபம் எப்படி அவசியமோ அதே போல குடும்ப ஜெபமும் அவசியம். ஒரு கேண்டில் தனியா எரிஞ்சா காத்தடிச்சா சீக்கிரம் அணைஞ்சு போயிடும். எல்லா கேண்டில், நிறைய கேண்டில் ஒரு இடத்துல வச்சு பாருங்க, காத்தடிச்சா டக்குன்னு என்ன செய்யாது, அணையாது. யோசுவா 24 அதிகாரம் 15 வசனம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவோம். இந்த யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தலைவன். மோசேக்கு அடுத்து ஒரு தலைவனாய் ஆண்டவர் அங்க என்ன செஞ்சிருக்காரு, நியமித்திருக்கிறார். இப்ப யோசுவாவின் காலமும் முடிய போகுது. எகிப்திலிருந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மரித்து போய்விட்டார்கள். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் புதுசான ஒரு ஜெனரேஷன். சந்ததிகள் மாற மாற காரியங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், எல்லாமே மாறும். ஒரு சந்ததியில இருந்த அதே ஆசீர்வாதம் அடுத்த சந்ததிக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சந்ததியினுடைய பழக்க வழக்கங்கள் அடுத்த சந்ததியில இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சந்ததிகள் சந்தித்த பாடுகள் உபத்திரவங்கள் அடுத்த சந்ததிக்கு அதே போல பாடு உபத்திரவம் இருக்கும்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதே போலதான் இங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையும். எகிப்திலே ஒரு சந்ததியார் இருந்து மிகுந்த கஷ்டப்பட்டாங்க, துக்கப்பட்டாங்க. 4 தலைமுறையா அவங்க என்ன செய்யறாங்க, அடிமைகளாய் இருக்கிறார்கள். அப்புறம் ஆண்டவர் மோசேயை கொண்டு அந்த ஜனங்களை என்ன செய்யறாரு, வெளியே கொண்டு வருகிறார். ஆனா வனாந்திரத்திலே அவர்கள் நடந்த பொழுது அவர்கள் தேவனுடைய பார்வையில கீழ்ப்படியாதவர்களாய், தேவனுக்கு சகல விதத்திலும் ஒரு ரிபெல்லியஸா, எப்ப பார்த்தாலும் ஒரு போராட்டம் என்ற ஜனங்களாவே இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களா இருந்ததுனால ஆண்டவர் என்ன செய்தாரு, வனாந்திரத்தில் அந்த ஜனங்களை அழித்து போட்டார், கொன்று போட்டார். ஆனா இந்த கொன்று போடப்பட்ட அந்த ஜனங்கள் இருக்காங்களே, அவங்க ஆண்டவரை கண்கூட பார்த்தாங்க. சீனாய் மலையில ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்குகிறத பார்த்தால், மோசே ஆண்டவரோடு தத்ரூபமாய் பேசுகிறதை பார்த்தார்கள். செங்கடல் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக பிளந்தது. தேவ தூதர்கள் அவர்கள் மத்தியில நடமாடினார்கள். அக்கினி ஸ்தம்பத்தையும் மேக ஸ்தம்பத்தையும் கண்கூட பார்த்தாங்க. தேவனுடைய அற்புதங்களை கண்கூடாய் பார்த்த சந்ததி கொல்லப்பட்டதுன்னு சொல்லும், மரித்து போனதுங்கிறத காட்டிலும் தேவன் அவர்களை அழித்து போட்டார். யாத்ரா 33 3 வசனம் 5 வசனம். இந்த வசனத்திலெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்டிஃப் நெக்கட் பீப்புள், எதற்குமே கீழ்ப்படியாதவர்கள், எல்லாவற்றிற்குமே ஒரு டிஸ்ஒபீடியண்டா, எதை சொன்னாலும் கேட்காத, எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விட்ட பேர் இது, நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த ஜனங்கள் இவ்வளவு மோசமா இருந்ததுனால கர்த்தர் என்ன செய்யறாரு, வனாந்திரத்தில் அவர்களை கொன்று போட்டார். ஆனா அவர்களுடைய பிள்ளைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க பிள்ளைகளை கானானிற்குள்ள பிரவேசிக்க செய்கிறார். இந்த ஜனங்களை ஆண்டவர் அழிச்சிட்டு அவங்களுடைய பாவத்துக்காக என்னமோ ஆண்டவர் தண்டிக்கல. ஆனா இந்த புது சந்ததி என்ன சொல்றாரு, பரவாயில்ல, என்னுடைய நாமத்தின் நிமித்தம் இந்த சந்ததி கானான சுதந்திரிக்கும்னு சொல்றார். ஆனா இந்த கானான சுதந்திரிக்க போற சந்ததி இருக்கு பார்த்தீங்களா, அவங்க போற மாத்திரமே பார்த்த சந்ததி. அவர்கள் செங்கடல் பிளந்ததை பார்க்கல, ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்க்கல, மோசேயை கூட நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சந்ததி கானானுக்குள்ள போகுது. அப்போ யோசுவாவினிடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இந்த நான் சொன்ன வித்தியாசத்தை நீங்க நல்லா புரிஞ்சிருக்கலாம், ஒரு சந்ததிக்கும் இன்னொரு சந்ததிக்கும்.
ஒரு சந்ததி மன்னாவை சாப்பிட்டுச்சு, கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்துச்சு. இன்னொரு சந்ததி நிலத்தின் விளைவில் சாப்பிட போகுது, நிலத்தின் விளைவில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இதுதான்ப்பா உங்களுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு லட்சக்கணக்கில் ஏக்கர் கணக்கில் கொடுத்துட்டார். அத்தனை பெரிய ஒரு தேசத்தை அவர்கள் சுதந்திரித்து விட்டார். ஆனால் அவங்க அம்மா அப்பா எப்படி இருந்தாங்க? எகிப்தில் தங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்கொள்ள ஒரு நில பூமி இல்லாமல் அடிமைகளாய் வாழ்ந்தார்கள். ஆனால் இந்த 2 சந்ததிக்கும் இவ்வளவு வித்தியாசங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு காரியம் இந்த 2 சந்ததிக்கும் காமனாக ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தரை நீ சேவின்னு சொல்கிறார். தேவனாகிய கர்த்தரை நீ சேவி. அப்போ ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் சந்ததிகள் மாறிக்கொண்டே இருந்தாலும், இந்த உலகத்தில் வருஷங்கள் கடந்து கொண்டே இருந்தாலும் ஒரே ஒருவர் நிலையாய் இருக்கிறார். அவர் நம்ம தேவாதி தேவன். ஹல்லேலூயா! நம்முடைய தேவாதி தேவன், நாம் வணங்குகிற தேவாதி தேவன். என் தகப்பனுக்கும் அவர் தகப்பனாயிருந்தார், எனக்கும் அவர் தகப்பனாயிருக்கிறார், என் பிள்ளைக்கும் அவர் தகப்பனாயிருப்பார். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். அதுதான். அப்படி இருக்கும் பொழுது தான் யோசுவா சொல்றான் பார்த்தீங்களா, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நிறைய கட்டளை கொடுத்தான், நிறைய கீழ்ப்படி இருக்கு, இது அது இதுன்னு மோசேயும் சொன்னான், எல்லாம் சொன்னான். நிறைய கோட்பாடுகள் கொடுக்கப்பட்டது. இப்படி இருக்கணும்ப்பா, அப்படி இருக்கணும்ப்பா, இந்த இதை செய்யணும், அதை செய்யணும். ஏன் ஒரு நிலத்தில் எப்படி விதைக்கணும், அந்த விதையை எப்படி அறுக்கணும், அந்த அறுவடையில் என்ன செய்யணும், வேலைக்காரனுக்கு எப்படி சம்பளம் கொடுக்கணும், இதெல்லாம் கூட ஆண்டவர் மோசேயின் மூலமாக கட்டளையிட்டார். ஆனால் எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. என்ன கட்டளை? உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறக்காத. உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறக்க. யோசுவா சொல்லிட்டு சொல்கிறான், நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் இதுவாக படிச்சிங்க, பைபிள்ஸ் ரீடிங்காக படிச்சிங்க. அப்போ அதில் யோசுவாவுக்கும் அந்த ஜனங்களுக்கும் இருக்கிற டயலாகை நீங்கள் பார்த்துருப்பீங்க. யோசுவா ஒரு தலைவன். மோசேயின் காலத்திலிருந்து இந்த ஜனங்களை என்ன செய்கிறான்? பார்த்துட்ருக்கான். அவன் திரும்ப திரும்ப சொல்கிறான், நீங்கள் ஆண்டவரை மறந்து தான் போவீங்க. உங்களை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் ஆண்டவர் என்ன செய்வீங்க? மறந்து தான் போவீங்க. அப்படி நீங்கள் மறந்து போகும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாயாகி உங்களுக்கு நன்மைக்கு பதிலாக தீமை செய்வார் அப்படின்னு சொல்கிறோம். தீமை செய்வார். அப்போ யோசுவாவும் காலேபும் அங்கே முடிவெடுத்தது என்ன? நாங்கள் ஆண்டவரை சேவிக்கிறோம். நான் என் குடும்பத்தார் எப்பொழுதுமே ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் நான் என்கின்ற ஒரு தனி மனிதன் கிடையாது. ஒரு சிலர் ஆண்டவர் தனியாக மனுஷனாக உருவாக்குறாரு, வச்சிருக்கிறாரு. வாழ்க்கையிலேயே அவர்கள் ஒரு அன்னகர்களாகவே வாழும்படியாக ஆண்டவர் கிருபை செய்கிறார். ஆனால் நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு குடும்பத்தையே சூஸ் பண்ணி ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் பொழுது உன் வீட்டாரையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். அந்த மனுஷனை மாத்திரம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது இல்லை. அப்போது அதனால தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீங்களும் உன் வீட்டாரும் ஆண்டவரை சேவிக்கணும். யார் சேவிக்கணும்? நீயும் உன் வீட்டாரும் ஆண்டவரை சேவிக்கணும். ஆண்டவராகிய கர்த்தரை சேவிக்கும் பொழுது எப்படி நம்ம சேவிக்கணும்? நீங்கள் அதில் கேட்கலாம், நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் மட்டும்தான் என்னுடைய வீட்டில் ஜெபம் பண்ணுறேன், நான் மட்டும்தான் பைபிள் படிக்கிறேன், இல்லைனா என் குடும்பத்தில் எப்படி என் குடும்பத்தை ஆண்டவருக்குள்ளே நடத்துறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கு நம்ம வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். நானும் என் குடும்பமும் எப்படி ஆண்டவரை ஆராதிக்குவேன். முதல்ல ஆண்டவர் சொல்கிற காரியம், இட் இஸ் அ டெசிஷன், இட் இஸ் அ சாய்ஸ். ஆண்டவர் நமக்கு அந்த முடிவை ஆண்டவர் கொடுக்கிறார். முடிவு பண்ணுகிற அந்த ஒரு வேலையை ஆண்டவர் யார்கிட்ட கொடுக்குறாரு? நம்மகிட்ட கொடுக்குறாரு. அதை தான் இங்கே யோசுவா சொல்கிறான், இன்னைக்கு முடிவு பண்ணு, இன்னைக்கு உடன்படிக்கை பண்ணு. நீ யாரை சேவிக்க போற? ஆண்டவரை சேவிக்க போறியா இல்லை தேசத்துக்கு? அந்த யோசுவா 24 அதிகாரம் தொடக்கத்துலேருந்து நீங்கள் வாசிங்கன்னா தெரியும். அவன் சொல்கிறான், உன்னுடைய பிதாக்களாகிய ஆபிரகாமும் அவன் தகப்பனாகிய நாகோரும் ஆற்றுக்கு அந்த பக்கம் அந்நிய தேவர்களை சேவித்தார்கள்னு சொல்கிறான். அப்போ உன்னுடைய மூதாதையர்கள் இப்படி இருந்தாங்க. இன்றைக்கு நான் உன்னிடத்துல கேட்குறேன், உன்னுடைய முடிவு என்ன? ஆண்டவரா வேறு தேவர்களா அப்படின்னு கேட்குறான்.
இன்னைக்கு திருச்சபையில் இன்றைக்கி நான் உட்காந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய ஊழியக்காரியா நான் இன்றைக்கு உங்கள்கிட்ட கேட்குறேன், வாட் இஸ் யோர் டிசிஷன்? உங்களுடைய முடிவு என்ன? உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன? நான் தொன்று தொட்டு கிறிஸ்தவன், நோ, யாருமே நான் தொன்று தொட்டு கிறிஸ்தவன் சொல்லிட்டு பரலோகத்துக்கு போகவே முடியாது. அது ஆண்டவருடைய நியமனமே கிடையாது. அதனால தான் ஏசப்பா சொன்னாரு, முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள், ராஜ்யத்தின் புத்திரர் புறம்பே தள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொன்னார். அன்றைக்கு சொன்ன பாடம் தான் இன்றைக்கும் நமக்கு. இன்றைக்கு முடிவு என்ன? ஒவ்வொரு குடும்ப தலைவன், ஒவ்வொரு குடும்ப தலைவியை பார்த்து நான் இன்றைக்கு கேட்குறேன், இன்றைக்கு உங்கள் முடிவு என்ன? நீயும் உன் வீட்டாரும் ஆண்டவரை சேவிக்க போகிறீர்களா, இல்லை உலகத்தை சேவிக்க போகிறீர்களா? அது உங்க முடிவு. ஆஸ் அ பேரண்ட், ஒரு தகப்பனா, ஒரு தாயா, உங்களுடைய முடிவு. வாலிப பிள்ளைகள்கிட்ட ஆண்டவர் இந்த முடிவை கேட்கல, ஜனங்களை மொத்தத்தில் வச்சுட்டு ஆண்டவர் கேட்கிறார். அப்போ ஒரு குடும்பத்தை நடத்துகிற அந்த தலைவனும் தலைவியும் தான் இந்த முடிவை எடுக்கணும். எப்படி பழமொழி சொல்லுவாங்க, அரசன் எவ்வளியோ அவ்வளிதான் மக்களும்பாங்க. அதே போல ஒரு தகப்பனும் தாயும் தான் இந்த முடிவை எடுக்கணும். யோசுவாங்க ஜனங்களை கேட்டான், ஜனங்கள் அந்த முடிவை எடுத்தார்கள். நீங்கள் பைபிளில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு இடமா சொல்கிறார். உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் 25ஆம் வசனம் இதெல்லாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, அந்நிய தேவர்களை நீ பின்பற்றாத, அவைகள் உங்களுக்கு கண்ணியாய் மாறும் சொல்கிறார். என்னவா மாறுங்கிறாரு? கண்ணியாய் மாறும். நீங்கள் சொல்லலாம், நான் எங்கங்க அந்நிய தேவர்கள் பின்னாடி போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்களுடைய அந்நிய தேவன் உங்கள் மொபைல் ஃபோன், உங்களுடைய அந்நிய தேவன் உங்கள் தொலைக்காட்சி பெட்டி, உங்களுடைய அந்நிய தேவன் தேவையில்லாத அன்வான்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், உங்களுடைய அந்நிய தேவன் அன்வான்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், உங்களுடைய அந்நிய தேவன் உங்கள் குடும்பத்தை கெடுக்கிற உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய இன்லாஸ், உங்களுடைய சகோதர சகோதரிகள், இதெல்லாம் அந்நிய தேவர்கள். ஆண்டவரை காட்டிலும் நீங்க யாரை அதிகமா நேசிக்கிறீர்களோ, எதை அதிகமாய் நேசிக்கிற, பணத்தை அதிகமா நேசிக்கிறீங்களா, உங்க வேலையை அதிகமா நேசிக்கிறீங்களா, இது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில அந்நிய தேவர்கள். அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விடணும்னு வேதம் சொல்லுது. அவைகள் எப்படியா இருக்குமா? கண்ணியாயிருக்குமா. கண்ணினா என்ன? இட்ஸ் a trap. அது இருக்கதே உங்களுக்கு தெரியாது. ஒரு கண்ணி வச்சிருக்கிறது ஒரு குருவிக்கு தெரியுமா? தெரியாது. அந்த குருவி தன்னை போல பறந்து வந்து அதில் ஆகாரம் இருக்குதேன்னு உட்காரும். அந்த உட்காரும் பொழுது அந்த கண்ணி என்ன செய்யும்? அந்த குருவியை பிடிச்சிடும். அதே தான், ஒரு கண்ணி இருக்கிறது நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு கண்ணியிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியாக தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், ஆகையால் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளில் அறிந்து உன் மனதிலே சிந்தித்து, நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றென்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாட்களாய் இருக்கும்படி நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ள கடவா என்றான். இன்றைக்கு உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவர் ஒருவரே தேவன் என்பதை என்ன செய்யணுமா? மனதில் சிந்தித்து உன் பிள்ளைகளுக்கும் அதை என்ன செய்ய? நீ கற்பித்து கொடுன்னு சொல்ற. நீ நல்லா இருக்கணும்னா இன்றைக்கு உன் மனதில் ஒரு தீர்மானத்தை எடு. என்ன தீர்மானம்? எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன். ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன். மேக் அ சாய்ஸ். நீங்கள் நினைக்கலாம், நான் ஆலயத்திற்கு வரேன், எனக்கு கிறிஸ்தவ பேர் இருக்குது, நான் கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இதுக்கு மேலே எனக்கு என்ன நான் செய்யணும் ஆண்டவரை தெரிந்து கொள்ளுகிறதற்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் உங்களை உள்ளத்தில் இருக்கிற ஒரு சின்ன நினைவை கூட அறிஞ்சிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஆண்டவர் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்னு சொன்னாரோ, அதே போல ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிச்சோம்னா, அங்கே சோதோம் கொமோராவை அழிக்கிறதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? புறப்பட்டு போகிறார். அப்போ வழியிலே ஆபிரகாமை பார்த்து இந்த இன்ஃபர்மேஷனை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆண்டவர் வர்றார்.
அப்போ அங்கே ஆண்டவர் வரும்பொழுது நீங்கள் நினைக்காதீங்க இது ஏதோ கட்டுக்கதைன்னு. சோதோம் கொமோரா அழிக்கப்பட்ட அந்த இதெல்லாம் இன்னும் இருக்குது. இன்னும் உப்பு தூணாய் மாறின லோத்தின் மனைவி இன்னும் அப்படியே இருக்கிறாள். அதையெல்லாம் நீங்கள் கண் கூட பார்க்க முடியும். அந்த தேசங்களுக்கு போனால் சோதோம் கொமோரா மட்டும் அழிக்கப்படலை, அதை சுற்றியுள்ள எத்தனையோ பட்டணங்கள் அழிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த காரியங்கள்லாம் உண்மைனா அப்போ ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்தது உண்மையாக இருக்காதா? கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும். ஆண்டவர் பைபிளில் எழுதுனது எதுவுமே பொய்யல்ல. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆதியாகமம் 18 16 முதல் 19 வசனங்கள்ல, பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதாமை நோக்கி போனார். ஆபிரகாமும் அவர்களோட கூட போய் வழிவிட்டு அனுப்பினான். அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியானவனாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிற ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படிக்கு அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்றாரு? நான் ஏன் இதை ஆபிரகாம்கிட்ட சொல்லணும்? இவன் இதை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பான். கர்த்தருக்கு பயப்படுங்கன்னு யாருக்கு சொல்லி கொடுப்பான்? தான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பான். அங்க ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் அறிந்திருந்தார். ஆபிரகாம் எடுத்த முடிவை ஆண்டவர் என்ன செய்யறாரு? அறிந்திருக்கிறார். அதனால ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து பேசிக்கொள்ளுகிறார். அப்போ இப்படி ஒரு முடிவு நம்முடைய வீட்டில், நம்முடைய குடும்பத்தில் நம்ம எடுத்திருக்கிறோமா அப்படிங்கிறது நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு நான் ஒரு முடிவு பண்ணுறேன் அப்பா. என்னுடைய குடும்பத்தின் தலைவனாய், என்னுடைய குடும்பத்தின் தலைவியாய் நானும் என் வீட்டாரும் உம்மையே தெரிந்து கொள்ளுவோம், உம்மையே சேவிப்போம். வேறு யாரும் எந்த அந்நிய தேவர்களும் என்னுடைய வீட்டில் என்னுடைய குடும்பத்திற்கு நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன், நான் தெரிந்து கொள்ள மாட்டேன். ஆபிரகாமை போல என் பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை குறித்து நான் என்ன செய்வேன்? சொல்லி கொடுப்பேன்னு இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்க. எரேமியா 35 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ரேகாபின் குடும்பத்தாரை குறித்து ஆண்டவர் சொல்றார். அவ்வளவு பெருமையா சொல்றார். நான் எதுக்கு இதை திரும்பி திரும்பி இப்படி உதாரணங்களை சொல்றேன்னா, ஒரு குடும்பம் ஆண்டவரை சேவிக்கும் பொழுது தேவன் அந்த குடும்பத்தை குறித்து பெருமைப்படுகிறார். God is proud about such children. ஆண்டவர் ரேகாபுடைய குடும்பத்தை குறித்து சொல்றாரு. ரேகாபுடைய வம்சம் யோனத்தான், யோனதாப் அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசியாகிய எரேமியாட்ட சொல்றாரு, எத்தனையோ சந்ததிக்கு முன்பதாக அவர்களுடைய தகப்பன் ஒரு முடிவை எடுத்தான். என்ன முடிவை எடுத்தான்? திராட்சரசம் குடிக்கக்கூடாது, வீடு கட்டக்கூடாது, வயல்ல அறுப்பு அறுக்கக்கூடாது, நான் கர்த்தருக்கு பயந்து வாழும்படி நான் ஒரு கூடாரவாசியா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தகப்பன் ஒரு முடிவை எடுக்கிறான். அப்ப அந்த தகப்பனுடைய முடிவை சந்ததி சந்ததியா சந்ததி சந்ததியா அவனுடைய பிள்ளைகள் ஃபாலோ பண்றாங்க. அப்ப ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு சொல்றாரு, எரேமியா, என் ஜனங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்க யாருமே என்ன செய்யல? என்னுடைய வார்த்தையை கீழ்ப்படியல. ஆனா நான் உனக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். இந்த ரேகாபுடைய வீட்டுல போய் இந்த மக்கள்கிட்ட போய் அந்த பிள்ளைகள்கிட்ட போய், வா ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து திராட்சரசம் குடி அப்படின்னு சொல்லி கூப்பிடு அப்படிங்கிறார். உடனே எரேமியாவை என்ன செய்யறான்? ஓடி போய் அந்த ஜனங்களை கூப்பிடுறான். அப்போ அவங்க சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இல்லை, என்னுடைய மூதாதையர், என்னுடைய தகப்பன் என்ன செய்யறான்? ஒரு பிரதிக்ஞை பண்ணிட்டான், ஒரு பொருத்தனை பண்ணிட்டான், அதை நான் மீறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை பின்பற்றணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசிக்கு ஒரு குடும்பத்தை காட்டி, இந்த குடும்பத்தை போல என்னுடைய ஜனங்கள் என்னை சேவிக்க வேண்டும்னு சொல்றார். அப்போ ஆண்டவர் நம்ம குடும்பமாக ஆண்டவரை சேவிக்கும் பொழுது, அவரையே நினச்சி அவரையே பற்றி பிடிக்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளோ பெருமைப்படுறாரு பார்த்தீங்களா? இன்றைக்கு உங்கள் முடிவு என்ன? இன்றைக்கி உட்காந்துட்டு என்னுடைய வார்த்தையை கேட்டுட்டு போகாதீங்க. இந்த காதில் விட்டுட்டு இந்த காதில் விட்டுட்டு போகாதீங்க. இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால இந்த ஆலயத்தில் வச்சு, உம்முடைய ஆலயத்தில் வச்சு நான் ஒரு முடிவு பண்ணுகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மை தவிர வேறு ஒருவரையும் சேவிக்க மாட்டோம். அல்லேலூயா. உம்மை தவிர வேறு ஒருவரையும் சேவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், நான் முடிவு பண்ணிட்டேன், ஆனால் இதை எப்படி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எப்படி நான்
செயல்பாட்டில் கொண்டு வருகிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கும் ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். முதல்ல ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னன்னா, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நட. அவருடைய கட்டளைகளுக்கு என்ன செய்ய? கீழ்ப்படிந்து நட. இடதுபுறமும் வலதுபுறமும் சாயாம கீழ்ப்படிந்து நடன்னு சொல்றார். அப்படி கீழ்ப்படிந்து நடன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீயும் உன் குடும்பத்தாரும் மறந்து போகாதபடிக்கு இந்த என்னுடைய கற்பனைகளை உன்னுடைய வீட்டில், உன்னுடைய இடத்துல, எல்லா இடத்துல என்ன செய்யணுமா? எழுதி வச்சுக்கோங்கிறார். எழுதி வச்சுக்கோ, பார்த்து படி. அப்போ படிக்கும் பொழுது உன் பிள்ளைகள் இது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது உபாகமம் 4:9-10 ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பிள்ளைகளுக்கு நீ சொல்லிக் கொடு. என்ன சொல்கிறாரு? சொல்லிக் கொடு. என்னத்தை சொல்லிக் கொடுக்கணும்? ஆண்டவருடைய கட்டளைகளை சொல்லிக் கொடு. ஆண்டவருடைய கட்டளைகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா தாய்க்கும் தகப்பனுக்கும் முதல்ல தெரியணும். தாய்க்கும் தகப்பனுக்கும் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய கட்டளைகள் தெரியணும். அப்போ நம்ம பைபிள் படித்தாதான் நம்ம பிள்ளை பைபிள் படிக்கும். நம்ம டிவியை போட்டு சினிமா பார்த்துட்டு இருந்தோம்னா, அல்ல மொபைல் ஃபோன்லேயே உட்காந்துருந்தோம்னா, பிள்ளையும் மொபைல் ஃபோனில் தான் உட்காந்துருக்கும். ஆமாவா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றணும் வேண்டான்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கிறார். பின்பற்றாதீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும்னா முதல்ல நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும்னா வேதம் வாசிங்க, ஜெபிங்க. அதை தான் திரும்பி 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 பைபிள் சொல்லுது. உபாகமம் 11ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்துலேருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்கிறாரு, நீ உன்கிட்ட நான் பேசுகிற இந்த கட்டளைகள் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்ளு அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு தெரியுமா? அந்த சந்ததி, யோசுவாவுக்கு முன்னாடி சந்ததியில், இதை நான் உன் பிள்ளைகள்கிட்ட சொல்லலை, உன்கிட்ட சொல்கிறேங்கிறார். என்னை கண்கூடா பார்த்த இந்த சந்ததியாகிய உன்கிட்ட சொல்கிறேன். வனாந்திரத்தில் சொன்ன காரியம் இது. உபாகமம் 11ஆம் அதிகாரம் வனாந்திரத்தில் சொல்லப்பட்ட காரியம். ஆனால் அந்த ஜனங்களோ என்ன பண்ணாங்க? அதை சுத்தமாக கீழ்ப்படியாமல் போனாங்க. அதனால அவர்கள் அழிக்கப்பட்டு போனார்கள். அதனால அவர்களை ஆண்டவர் கொன்று போட்டார். இன்றைக்கு ஆண்டவர் தலைவனாயிருக்கிற தலைவியாயிருக்கிற நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னை தேடு, என் கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நட. ஆண்டவரை பயப்பட்டு தான் நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வார ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பைபிளை தூக்குனீங்கன்னா அது ஆண்டவரை கீழ்ப்படிந்து நடக்கிறது இல்லை. ஆண்டவரை கீழ்ப்படிந்து நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் சண்டை போட்டுட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா? சண்டை போட்டுட்டு 10 நாள் ஒருத்தவங்க பேச மாட்டாங்க, இன்னொருத்தவங்க மாதக்கணக்காக பேச மாட்டாங்க. அப்படி இருந்தீங்கன்னா அது ஆண்டவரை கீழ்ப்படிந்து நடக்கிறது அல்ல. நீங்கள் ஆண்டவரை கீழ்ப்படிந்து நடக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாள் வேதத்தை வாசிக்கணும், ஒவ்வொரு நாள் ஜெபிக்கணும், ஒவ்வொரு நாள் ஆண்டவரை தேடணும். நேரத்தை ஒதுக்குங்க. உலகில் எத்தனையோ பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய மக்களெல்லாம் ஆண்டவரை தேடும் பொழுது உங்களுக்கும் எனக்கு என்ன அவ்வளோ நேரம் இல்லாமையா போயிடுறோம்? அப்படி என்ன உலகத்தை தூக்கியா சுமந்துட்டு அலையிறோம்? முந்தி ஒரு படம் போடுவாங்கள்ல, அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல்ஸில் ஒருத்தன் உலகத்தை தூக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி உலகத்தையே தூக்கி சுமக்கிறவனுக்கு கூட நேரம் இருக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? எனக்கு எங்கே நேரம் இருக்குது? காலையிலேருந்து சாயங்காலம் ஆகுது, பைபிள் படிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, சம்பாதிக்க ஓடணும். நான் சம்பாதிக்கல, நான் பிள்ளைக்கு எப்படி ஃபீஸ் கட்ட முடியும்? நான் வேலைக்கு போகல. எல்லாம் எல்லாம் செய். சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்குல்ல, தூங்குறதுக்கு நேரம் இருக்குல்ல, மொபைல் ஃபோன் பார்க்க நேரம் இருக்குல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் பேச நேரம் இருக்குல்ல. அப்போ பைபிள் படிக்க நேரம் இல்லையா? கேட்குறேன். பைபிள் படிக்க நேரம் இல்லையா? ஜெபிக்க நேரம் இல்லையா? அது ஆண்டவர் சமூகத்தில் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? மகா பெரிய பாவம். ஒவ்வொரு நாளும் நீ ஆண்டவரை மறுதலித்து நடந்து கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு முடிவு பண்ண, ஆண்டவரே நான் உமக்கே பயந்து நடப்பேன். நான் ஒவ்வொரு நாள் ஆண்டவருடைய வார்த்தையை தேடுவேன், வாசிப்பேன், ஜெபிப்பேன், உம்மோடு கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. அதை நீங்க செய்யும் பொழுது, ஒரு தாய் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறத ஒரு குழந்தை பார்க்கும் பொழுது தானே பைபிள் எடுத்துட்டு வந்து உட்காரும்.
ஒரு தகப்பன் ஜெபிக்கிறத ஒரு குழந்தை பார்க்கும் பொழுது தானே ஜெபிக்க ஆரம்பிக்கும். அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை. சகோதரனே, சகோதரியே, ஒரு சகோதரியா உங்கள்கிட்ட நான் சொல்றேன், உலகம் கொடூரமான உலகமாயிருக்கிறது. இந்த உலகத்துல நீங்க சம்பாதிச்சு ஒரு ரூபா கூட நீங்க கொண்டு போக முடியாது. இன்றைக்கு நீங்க மரித்து போனீங்கன்னா உங்களுக்கு 6 அடி குழி தான், அம்பானிக்கு 6 அடி குழி தான், அதானிக்கு 6 அடி குழி தான், எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். அப்படிப்பட்ட வாழ்க்கையில நீங்க உங்க ஆத்துமா எங்க போகுதுன்னு என்ன கேரண்டி கொடுப்பீங்க? உங்க ஆத்துமா எங்க போகுது? உங்க பிள்ளைகளுடைய ஆத்துமா எங்க போகுது? பிள்ளைகள் நல்லா படிக்கணும், பிள்ளைகள் நல்லா சம்பாதிக்கணும், பிள்ளைகள் அப்படி ஸ்மார்ட்டா வளரணும், இப்படி ஸ்மார்ட்டா வளரணும் யோசிக்கிறீங்களே, என்றைக்காவது உங்க பிள்ளைகளுக்கு ஒரு வசனத்தை சொல்லி கொடுத்திருக்கீங்களா? பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் கேட்பாரு, உனக்கு ஒரு பிள்ளைய நான் கொடுத்தனே தகப்பா, உன் பிள்ளைக்கு எத்தனை வசனம் சொல்லி கொடுத்த? உன் பிள்ளைக்கு ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும்னு சொல்லி கொடுத்தியா? தாயே, உன் கையில உன் பிள்ளைய கொடுத்தனே, என்னுடைய சுவிசேஷத்தை சொன்னியா உன் பிள்ளைக்குன்னு கேட்பார். நான் ஜெபிக்கிறேன் பத்தாது, யூ ஹாவ் டு டெமான்ஸ்ட்ரேட் இட். ஏன் ஸ்கூல்ல எல்லாம் மாண்டெசரி ட்ரைனிங், மாண்டெசரின்னு எல்கேஜி யூகேஜியில் வைக்கிறாங்க? ஏன் அந்த காலம் மாதிரி ஆனா அம்மா, ஆனா ஆடு படி அப்படின்னு எழுதுன்னு விட மாட்டேங்கிறாங்க? பிள்ளைகள் செய்கிறத பார்க்கிறத அப்படியே மனதில் ஏற்றிக்கொள்ளும். அதனாலதான் சிறு குழந்தைகளுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் டீச்சிங் வைக்கிறாங்க, பிராக்டிக்கல் டீச்சிங் வைக்கிறாங்க. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி நீங்க பிராக்டிக்கலா ஆண்டவருக்குள்ள நடக்கிறீங்க, அதை உங்கள் பிள்ளைகள் பார்க்கட்டும், உங்கள் தாய் தகப்பன் பார்க்கட்டும், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கட்டும். நீதிமொழிகள் 22:6 சொல்லுது, பிள்ளையானவனை நடத்த வேண்டிய விதத்துல நடத்து, முதிர் வயதிலும் அவன் அதை மறவாதிருப்பான். முதிர் வயதிலும் என் பிள்ளை அப்படி போயிட்டான் அப்படி போய், அதெல்லாம் மேட்டரே கிடையாது. நீங்க சொல்லிட்டீங்களா, நீங்க செஞ்சு காட்டிட்டீங்களா, உங்க கடமை ஆண்டவர் பார்க்கிறார். என் பிள்ளை என் கடமையை நிறைவேற்றிட்டான், என் பிள்ளை என் கடமையை நிறைவேற்றிட்டா அப்படின்னு ஆண்டவர் பார்ப்பார். தேவனுக்கு பயந்து நடக்கணும்னா முதல்ல ஆண்டவருடைய வார்த்தையை தேடணும், ஜெபிக்கணும். இந்த ரெண்டும் இல்லாம நான் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு முட்டை பாயிண்ட் தான் ஆண்டவர் கொடுப்பார், முட்டை தான் கொடுப்பார். அது இல்லாம நம்ம ஆண்டவரோட பாஷையை பேசாம, ஆண்டவர்கிட்ட பேசாம நீங்க எப்படி ஆண்டவருக்கு பயந்து நடக்க முடியும்? இட் இஸ் இம்பாசிபிள். அதை முதல்ல செய்து காட்டுங்க, அதை முதல்ல செய்து பழகுங்க. குடும்பமாய் உட்கார்ந்து ஜெபியுங்க, குடும்பமாய் ஆண்டவரை தேடுங்க. குடும்ப ஜெபம் கண்டிப்பா அவசியம். கணவர் வரலையா பரவாயில்ல, ஒரு நேரத்தை குறிச்சு கணவர் இருக்கிற நேரம் அவர் காதுல படுற மாதிரி கத்தி ஜோமன். மனைவி வரலையா, மனைவி இருக்கிற நேரம் அவள் காதுல படுற மாதிரி கத்தி ஜெபி. பிள்ளைகள் வரலையா, பிள்ளைகள் காதுல படுற மாதிரி கத்தி ஜெபி. ஜெபிக்கலனா இன்னமும் எங்க வீட்டுல எனக்கே திட்டு விழுகும், அம்மா எனக்கு கொஞ்சம் வேலையா இருக்குமா, நீங்க ஜெபம் பண்ணிருங்கம்மா நான் வரேன். குடும்ப ஜெபத்தை விட உனக்கு என்ன வேலை, வந்து ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் போ அப்படிம்பாங்க. அடுத்த நாள் வேலை, பெரிய வேலை, பிரசங்கம் பண்ற வேலையா இருந்தா கூட ஜெபத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, எக்ஸ்கியூஸ் கொடுக்க மாட்டாங்க. எதுக்கு குடும்ப ஜெபம் தெரியுமா? நீங்க எவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்துல இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீங்க வரும் பொழுது எல்லாமே 0 ஆயிரும். சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். ஆண்டவர் சொல்லுவாரு, என்ன கனம் பண்ணி என் பிள்ளைகள் இன்னைக்கு வந்திருக்காங்க, என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கட்டும் பாங்க. இதுதான் குடும்ப ஜெபம் தேவை. குடும்ப ஜெபம் இல்லாத வீட்டுல கூரை இல்லாத வீடுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்றாங்க தெரியுமா? குடும்ப ஜெபம் இல்லைன்னா சண்டை போட்டுட்டு ஒருத்தர் ஒரு செவுத்தை பார்த்துட்டு உட்காந்துருப்பாரு, இன்னொருத்தர் இன்னொரு செவுத்தை பார்த்துட்டு உட்காந்துருப்பார். அந்த செவுரை பார்க்குற அந்த இது என்ன ஆகும், வளர்ந்து 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 மாச கணக்காகும், சில வீட்டில் வருஷ கணக்காகும், சில வீட்டில் அப்படியே போயிடும். சில பிள்ளைகள் கண்ணீர், நீங்கள் நினைக்கிறீங்களா பிள்ளைகளுக்கு அதை பார்த்து வளர்றதுகளுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கணவன் மனைவி எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்கங்கிறது நிர்ணயிக்கிறது, அந்த ஸ்டடி பண்றதுல பிள்ளைகள் பயங்கர உஷாரா இருப்பாங்க. உன் பிள்ளைக்கு தெரியும் என் தகப்பன் சரியில்லை,
உன் பிள்ளைக்கு தெரியும் என் தாய் சரியில்லை. நீங்க சண்டை போடுறது உங்க பிள்ளைகளுக்குள்ள அது ஒரு ஆணி மாதிரி பதிஞ்சிரும். என்ன பதியும் தெரியுமா? என் குடும்பத்துல சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை அப்படிங்கிறது அந்த பிள்ளைக்கு பதிஞ்சிரும். அநேக பிள்ளைகள் டீச்சர்மார்கிட்ட போய் அழுவாங்க. சதா சண்டை மேடம் எங்க வீட்டுல அழுவாங்க. நீங்க நினைக்காதீங்க, நான் என் மனைவியை அதிகாரமாய் நடத்துகிறேன், நான் என் கணவனை அதிகாரமாய் நடத்துகிறேன், அதே போல என் பிள்ளையும் நடத்தும். ஒன்று அந்த பிள்ளை ஆண்டவரை மறந்து குடும்பத்திலிருந்து தப்பிச்சு போறதற்கு அன்பை தேடி வெளியே போகும். அன்பை தேடி வெளியே போகும். அன்பு உங்க வீட்டுல நடமாடணும்னா குடும்ப ஜெபம் அவசியம். குடும்ப ஜெபம் தனி ஜெபம் எப்படி அவசியமோ அதே போல குடும்ப ஜெபமும் அவசியம். குடும்ப ஜெபம் நான் அதே காரியத்தை தான் தனி ஜெபத்தை போல தான் சொல்றேன். நீங்க நம்ம எல்லாரும் பெரிய கலெக்டர் உத்தியோகம் பார்க்கல, நேரம் இல்லைன்னு சொல்றதுக்கு. ஏதாவது ஒரு 10 நிமிஷம் கூடவா நீங்க எல்லாரும் ஒன்னா இருக்க மாட்டீங்க? அப்படிப்பட்ட வேலையா செஞ்சிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல ஆண்டவரை தேடுங்க. பெருசா பிரசங்கமெல்லாம் பண்ண வேண்டாம். ஒரு அதிகாரத்தை பைபிள்ல படிங்க, ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. அடுத்த நாள் இன்னொருத்தர் படிங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்போ உன் பிள்ளைகள் ஜெபிக்கவும் கற்றுக்கொள்ளும், உன் பிள்ளைகள் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தையும் கற்றுக்கொள்ளும், உங்களுக்குள்ளும் அன்பு நடமாடும், அன்பும் சமாதானமும் நடமாடும். பாடுறோம், இயேசு வந்த வீட்டுல சந்தோஷமேன்னு பாடுறோம். இயேசுவே வராதப்ப எங்கப்பா சந்தோஷம் இருக்க போது? இயேசுப்பாவை கூப்பிடுறதே இல்லையே, கோயிலுக்கு மட்டும் வந்துடுறோம். சரி, சிலர் அதுவும் வரதில்லை. அப்ப எங்க இருந்து சந்தோஷம் வரும்? எங்க இருந்து சமாதானம் வரும்? பணம் இருந்தா வாழ்க்கை கிடையாது. இந்த நிமிஷத்துல பணம் அழிஞ்சு போயிடும். நான் எதுக்கு இவ்வளவு சொல்றேன் தெரியுமா? என்னுடைய வயசுக்கு இந்த ஊழியத்தின் பாதையில நான் பார்த்த எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பரிதாபமான வாழ்க்கை. யூ ஆர் பிளெஸ்ட் பீப்புள். நீங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 7 வயசு பையனுக்கு கேன்சர் ஒரு கண்ணு குருடா போயிடுச்சு. உங்களுக்கு இருக்கா கேன்சரு? 20 வயசு பிள்ளைக்கு 1.5 வருஷமா ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு இருக்கா? 23 வயசு பிள்ளைக்கு முதல் டெலிவரி அப்போ யூட்ரஸ், லங்ஸ் எல்லா இடமும் கேன்சர். இப்படிப்பட்ட கொடூரமான வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? How thankful you should be. எவ்வளவு நன்றியா இருக்கணும் தெரியுமா ஆண்டவருக்கு? ஆண்டவரை ஒதுக்கி வைக்காதீங்க வாழ்க்கையில. ஆண்டவர் உங்களை ஒதுக்கி வச்சிருவார். முதல்ல பைபிள் வாசிப்பு, ஜெபம். அடுத்து என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு கொடுக்கிறதுல பழகணும். நானும் என் வீட்டாருமோ வென்றால் ஆண்டவரையே சேவிப்போம் சொன்னா ஆண்டவருக்கு கொடுக்கணும். வேதத்துல அடிக்கடி ஆண்டவருடைய யாத்திராமி 22, 29, 30 ஆண்டவர் சொல்றாரு, முதற் பழுக்கும் உன் பழத்தை, தானியத்தை எல்லாத்தையும் எங்க கொண்டு வரணுமா? ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வரணும். தசம பாகம் எடுத்து வைக்கணும். அது பைபிள் படி சொல்லப்பட்ட உண்மை. சில பேர் பிரசங்கம் பண்றாங்க புதிய ஏற்பாட்டின் படி அது தெரியாது. தசம பாகம் அது ஒரு சட்டம். தசம பாகம் என்பது ஒரு சட்டம், ஒரு வரி மாதிரி. ஆனா புதிய ஏற்பாட்டுல பவுல் என்ன தெரியுமா சொல்றான்? 2 கொரிந்தியர் 9:7-8 அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, அவனுக்கு எப்படி ஆண்டவருக்கு மனசுல நிர்ணயம் பண்றாரோ அதன்படி உற்சாகமாய் கொடுக்க கடவன். அப்ப உற்சாகமாய்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 1 ரூபா 2 ரூபா இல்ல, தசம பாகத்தை காட்டிலும் மேல. உற்சாகமாய்னா என்ன அர்த்தம்? தசம பாகத்தை காட்டிலும் மேல. அப்ப மினிமம் தசம பாகம், மேக்சிமம் உற்சாகமாய் ஆண்டவருக்கு கொடுத்து பழகுங்கள். ஆண்டவருக்கு எப்படி கொடுத்து பழகணும்? கொடுத்து உற்சாகமாய் பழகும். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இன்னும் அந்த அதிகாரம் 2 கொரிந்தியர் 9 அந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல அழகா எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் எல்லா விதத்திலும் சம்பூரணம் உள்ளவர்களாகும்படி. எல்லா விதத்திலும் எப்படி இருக்கணுமா? சம்பூரணமாகணும். எல்லா விதத்திலும் ஆசீர்வாதம் பெருகும்படி நீங்கள் ஆண்டவருக்கு தசம பாகத்தை, மினிமம் தசம பாகம், மேக்சிமம் எவ்வளவு வேணாலும் நீங்க கொடுக்கலாம், ஆண்டவருக்கென்று கொடுக்கணும்.
அதில் இன்னும் குறிப்பாக ஆண்டவர் சொல்கிறாரு, உபாகமத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 5 முதல் 7 வசனம், 18ஆம் வசனம், இதெல்லாம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய ஆலயத்திற்கு நீ கொண்டு வந்து என்ன செய்யணும், கொடுக்கணுங்கிறார். அப்போ சில பேர் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊரில் இருப்பாங்கள்ல, அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வெளியூரில் இருந்தாலும் உன்னால் வர முடியலனாலும் ஒரு வருஷத்துக்கு இத்தனை தடவை அப்படின்னு சொல்லி உன் குடும்பத்தில் இருக்கிற ஆண் மக்கள்லாம் என்ன செய்யுங்க, தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணி ஆண்டவருக்கு கொடுத்துட்டு போங்க. அந்த நேரத்தில் நான் உன்னுடைய வீட்டை நான் பாதுகாப்பேன், ஒருவனும் உன் வீட்டையோ உன் பொருளையோ இச்சிக்க மாட்டான்னு சொல்கிறார். அப்போ நீ ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது உன்னையும் அறியாமல் தேவன் ஒரு வளையத்தை போட்டு விடுகிறார். என்ன வளையத்தை போடுறாரு? பாதுகாப்பின் வளையத்தை போடுறார். ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை வாங்கி கொண்டு பெருக பண்ணுகிறார். 5 மீன் 2 அப்பத்தை எப்படி பெருக பண்ணார் ஆண்டவர்? 5 மீன் 5000 பேர் மீன் இப்படியே போட்டுட்டே இருப்பாங்க. ஒருத்தன் ஒரு ஃப்ரீயாக கொடுக்குறான்னா ஒருத்தன் ஒரு அப்பம் ஒரு மீனாக தின்றுருப்பான். எத்தனை தின்றுருப்பான்? எவ்வளோ சாப்பிட்ருப்பான்? மூச்சு முட்டை சாப்பிட்ருப்பான். அட்டை வெளுத்திருப்பாங்க இல்லையா? ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இப்போ கல்யாணங்கள்லே நீங்கள் போங்களேன், பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார்னு எல்லாம் இருக்கும். சில பேர் யாருக்கும் பொண்ணு யார் மாப்பிள்ளை யாருன்னே தெரியாதவெல்லாம் வந்திருப்பான் கல்யாணத்துக்கு. அது சாப்பிட்றதுக்குன்னே ஒரு கும்பல் போயிருக்கும். அதே போல் ஏசப்பா இங்கே மீன் அப்பமும் ஃப்ரீயாக கொடுக்குறான்னு எத்தனை பேர் வந்திருப்பான் இல்லையா? அப்போது அதே பெருக்கத்தை தான் ஆண்டவர் உங்களையும் பெருக செய்வார். எப்போ பெருக செய்வார் தெரியுமா? அந்த சின்ன பையனை மாதிரி அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். சின்ன பையனை மாதிரி அவர்கிட்ட கொண்டு போய், ஏசப்பா அந்த பையனோட லஞ்ச் அது, அந்த பையன் ஏதோ அவன் குடும்பத்தில் கொடுத்து விட்ருக்காங்க, வச்சுக்கோப்பா போயிட்டு வான்னு. அப்போ அதை கொடுத்துட்டான் அவன். அப்போ நீங்கள் பேச முடியாது. என்ன பேச முடியாது? எனக்கு வர்றதே 10,000 ரூபா தான், இதில் எப்படி நான் 1000 ரூபாயை போட முடியும்? மீதி 9,000 ரூபாயில நான் வீட்டுக்கு வாடகை கொடுப்பேனா, நான் கரண்ட் பில்லு கட்டுவேனா, நான் என்ன பண்ணுவேன்? நீங்கள் கால்குலேஷன் பெரிய கால்குலேஷன் போடலாம். ஆனால் கண்மூடித்தனமாக எடுத்து 1000 ரூபாயை ஆண்டவர் கொடுத்துருங்க. 10, நான் சொல்கிறது மினிமம் ஆண்டவர் 1 ரூபா 2 ரூபா சொல்லலை, மினிமம் தசம பாகம் 10ல் 1 பங்கு. நான் சொல்லலை, எனக்கு வேண்டாம், பைபிள் சொல்லுது. மினிமம் 10ல் 1 பங்கு. அப்போ அதை எடுத்து ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், அந்த 9,000 ஆண்டவர் 90,000 ஆசீர்வதிச்சு கொடுப்பார். கொடுத்து பழகுங்க. ஆபிரகாம் ஆண்டவருக்கு கொடுத்தான், யாக்கோபு ஆண்டவருக்கு கொடுத்தான், தாவீது ஆண்டவருக்கு கொடுத்தான், சாலமோன் ஆண்டவருக்கு கொடுத்தான். ஏன் ஏசப்பாவே கொடுத்தாரு? தேவனுடையதே தேவனுக்கும் ராயனுடையதே ராயனுக்கும் கொடுங்கன்னு சொன்னார். அப்போ இந்த கொடுக்கல் பழக்கத்தையும் நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கிற பழக்கத்தையும் உருவாக்கணும். அதுவும் ஆண்டவருக்கு பயப்படுகிற காரியங்களை முக்கியமான ஒன்று. அநேக யூதர்கள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. நீங்கள் உலகத்தில் போய் அநேக இடங்களில் நீங்கள் ஸ்டடி எடுத்தீங்கன்னா, இந்த யூதர்கள்ட்ட பிச்சை எடுக்கிறவன் ஏழையாக இருக்கிறவன் ரொம்ப கம்மியாக இருப்பான், ரொம்ப கம்மியாக இருப்பான். ஏன் தெரியுமா? அதை ஒரு ஸ்டடியே பண்ணாங்க, அதுக்கு புக்கெல்லாம் எழுதியிருக்காங்க. அந்த யூதர்கள் எப்படி பணக்காரங்களாகிறாங்க. அவங்களுடைய கோட்பாடே என்னன்னா, பைபிள் படி ஒரு பிள்ளை பிறக்கிறான் அப்படின்னா ஒரு ஆணோ பெண்ணோ அந்த தாயும் தகப்பனும் அவர்களுக்கு சொல்லி கொடுக்குற சில காரியங்கள் உண்டு. ஒன்று, முதல்ல ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். அது ஒரு வேளை இப்போ இந்த காலத்தில் அது டைல்யூட் ஆயிடுச்சு. நிறைய யூதர்களே ஆண்டவருக்கு பயப்படுறதில்ல. ஆனால் அவர்கள் சொல்லி கொடுக்குற உலக பிரகாரமான காரியங்களில் 2 காரியம் உண்டு. ஒன்று என்ன தெரியுமா? சேமிப்பு. அடுத்தது ஆண்டவருக்கு கொடுக்கிறது. இந்த 2 காரியத்தையும் கண்டிப்பாய் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அதனால ஆண்டவர் அவர்கள் என்ன செய்யறாரு? வர்த்திக்க பண்ணுகிறார். நீங்க போய் லிஸ்ட் எடுத்து நீங்க உலகத்துல என்னென்ன ஏதென்ன கூகுள்லாம் நீங்க அடிச்சு பார்க்கலாம். எத்தனையோ பேர் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஆண்டவருக்கு கொடுக்கிற பழக்கம். அதனால ஆண்டவருக்கு கொடுக்கிற பழத்தை என்ன செய்யணும்? உருவாக்கி கொள்ளணும். மினிமம் என்னது? 10ல் 1, மேக்சிமம் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம்.
இதை உற்சாகமா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. ஒரு வருஷம் பாருங்க, ஆஸ்பத்திரி செலவு டிராஸ்டிக்கா உங்களுக்கு குறைஞ்சிரும். ஆஸ்பத்திரியில போய் படுக்க மாட்டீங்க. முதல்ல அனாவசிய செலவு வராது. ஆண்டவர் சொல்றாரு மல்கியா 3:9-10, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்கள் என்னை வஞ்சித்தீர்களே அப்படின்னு சொல்றார். வஞ்சிக்கலாமான்னா என்ன அர்த்தம்? வஞ்சிக்கலானா ஏமாத்துறது. மனுஷன் தேவனை ஏமாத்த முடியுமா? ஏமாத்த முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ ஏமாத்தின. எதுல ஏமாத்தின தெரியுமா? காணிக்கையில ஏமாத்தினங்கிறார். என்னத்துல ஏமாத்தின? காணிக்கையில ஏமாத்தின. சொல்லிட்டு சொல்றாரு, என் ஆலயத்துல உன் காணிக்கையை கொண்டு வந்து வெயி. அப்புறம்தான் ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேனோ இல்லையோ என்று பாரு, சோதிச்சு பாருங்கிறார். இந்த வசனத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு போய் வீட்டில் வாசிச்சு பாரு. இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். முதல்ல என்ன சொன்னேன்? முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன்? ஆண்டவருக்கு பயப்படணும் என்ன செய்யணும்? பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும். ஜெபம் என்னென்ன சொன்னேன்? தனி ஜெபம், குடும்ப ஜெபம். அடுத்தது இப்ப என்ன சொல்லியிருக்கேன்? கொடுக்கணும், ஆண்டவருக்கு கொடுக்கணும். மூன்றாவதாக நம்ம ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தை எப்படி நம்ம ஆண்டவருக்கு காண்பிக்கலாம்னா, அவருடைய ஆலயத்திற்கு போகணும். ஞாயிற்றுக்கிழமை தேவனுக்குரியது. ஞாயிற்றுக்கிழமை யாருக்குரியது? தேவனுக்குரியது. ஏசாயா 58 கடைசி 2 வசனங்கள். கர்த்தருடைய நாள், ஓய்வு நாள் பரிசுத்தமானது. ஆண்டவருடைய ஆலயத்தையும் ஆண்டவருடைய வேலையும் மீறி ஒரு ஓய்வு நாளை ஆசரிக்கவே முடியாது. அதுக்கு மேலே எனக்கு பரீட்சை இருக்குது, அதுக்கு மேலே எனக்கு படிப்பு இருக்குது, அதுக்கு மேலே எனக்கு அது இருக்குது இது இருக்குன்னு எதுவுமே நீங்கள் என்ன செய்ய முடியாது? எக்ஸ்கியூஸு சொல்லவே முடியாது. பிள்ளைகளை நீங்கள் வரும்பொழுது தான், ஆலயத்துக்கு வரும்போது தான் உங்கள் பிள்ளைகள் ஆலயத்துக்கு வரும். நீங்கள் இன்றைக்கி வீட்டில் உட்காந்து எனக்கு உடம்பு முடியல, எனக்கு ரெஸ்ட் எடுக்கிறேன், இல்லை நான் எனக்கு கஷ்டமாக இருக்குது, வாரத்து நாள் பூரா சீக்கிரம் எழும்பிடுறேன், இன்றைக்கி என்னால் சீக்கிரம் எழும்ப முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகாமல் தூங்கிட்டு இருக்கலாம். நாளைக்கு உங்கள் பிள்ளை அன்னைக்கு ஆலயத்துக்கு போகிறதுக்கு பதிலாக சினிமா பார்க்க போயிடுவான். நாளைக்கு உங்கள் பிள்ளை அந்த நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் சுற்ற போயிடுவாங்க. அது உங்களுக்கு ஓகேயா? அப்போ நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுமா? ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்பார். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு ஏசப்பாவே ஆலயத்துக்கு தான் போனார். மத்தேயு 4:23 இன்னும் நீங்கள் நிறைய வசனங்களை பாருங்கள். அவர் ஞாயிறு தோறும் தேவாலயத்திற்கு சென்று பிரசங்கம் பண்ணி வியாதியஸ்தர்களை சுகமாக்கி பிசாசு பிடித்தவர்களை விடுதலையாக்கி. அப்போ ஏசப்பா ஊழியத்தில் தொடப்பட்டவங்களில் முக்காவாசி பேர் தேவனுடைய ஆலயத்தில் தான் தொடப்படுறாங்க. அப்போ நீங்கள் ஆலயத்துக்கு வர்றது ஆண்டவர்கிட்ட அட்டெண்டன்ஸ் போடுறது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு அற்புதங்கள் பெறுவதற்காக ஆலயத்திற்கு வருவீங்க, உங்களுக்கு நன்மைகள் உண்டாக ஆலயத்திற்கு வருவீங்க. இன்னைக்கு நான் அப்படியே விரல் விட்டு சொல்ல முடியும் எத்தனை பேர் இந்த ஆலயத்திற்கு என்னென்ன அற்புதங்கள் பெற்றிருக்கிறாள். இங்கே நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்ல முடியும். ஆண்டவர் நம்ம ஆலயத்தை தேடி போகும் பொழுது ஆண்டவர் நம்மளை வெறுங்கையா அனுப்புறதே கிடையாது. He does not send us empty handed. ஆண்டவர் அப்படிப்பட்ட தகப்பன் அல்ல. யாரா தகப்பன் வீட்டுக்கு போய் வெறுங்கையா வருவாங்களா? யோசிச்சு பார்க்குறீங்களா? தன்னால என்ன முடியுதோ அந்த தாய் தகப்பன் என்ன செய்வாங்க? பிள்ளைக்கு கொடுத்து தான் அனுப்புவாங்க. அப்ப நம்முடைய தேவாதி தேவன் எவ்வளவு கொடுப்பார். எபிரேயர் 10:25 பவுல் சொல்றான், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம என்ன செய்யக்கூடாதான்? விட்டுவிடக்கூடாது. ஏன் விட்டுவிடக்கூடாது? கொலோசியர் 3:16 சொல்றான், சங்கீதங்கள், கீர்த்தனைகள், பாடல்கள், ஆண்டவரை துதிக்கிறது, இது எல்லாவற்றையும் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றான். எல்லாவற்றையும் செய்யணும். ஒரு கேண்டில் தனியா எரிஞ்சா காத்தடிச்சா சீக்கிரம் அணைஞ்சு போயிடும். எல்லா கேண்டில், நிறைய கேண்டில் ஒரு இடத்துல வச்சு பாருங்க, காத்தடிச்சா டக்குன்னு என்ன செய்யாது? அணையாது. ஒரு சபை கூடி வருதல் ஒரு பாதுகாப்பு, சபை கூடி வருதல் ஒரு ஒத்தாசை.
சபை கூடி வருதல் நீங்கள் ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி போகாதபடிக்கு ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிற ஒரு ஆயுதம். ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிற ஒரு ஆயுதம். அதனால ஆலயத்திற்கு வருகிறத என்ன செய்யக்கூடாது, விட்டுவிட. அதை தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட திரும்பி 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 சொன்னார். நீ ஆலயத்திற்கு போ. ஓய்வு நாள் அன்னைக்கு மன்னாவை கூட எடுக்க கூடாதுன்னாரு. நான் மன்னாவை தரமாட்டேன்னாரு ஆண்டவர். படிச்சு பார்த்துருக்கீங்களா? மன்னா எல்லா நாளும் விழுந்துச்சு. ஆனா சனிக்கிழமை ஆண்டவர் என்ன சொன்னாரு சொல்லுங்க? சனிக்கிழமை என்ன சொன்னாரு? ஞாயிற்றுக்கிழமைக்கு சேர்த்து விழுந்துரும், சேர்த்து எடுத்துட்டு போ. ஓய்வு நாளுக்கு சேர்த்து விழுந்துரும், சேர்த்து எடுத்துட்டு போ. அப்போ ஓய்வு நாள் அன்னைக்கு போய் மன்னாவை ஒருத்தன் தேடினான் பார்த்தீங்களா? அப்போ தேடினப்ப என்னாச்சு? அங்கே ஒரு மன்னாவும் விழுகலை, மன்னா விழலை. அப்போ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆண்டவருடைய ஆலயத்தை ஒதுக்கிட்டு கர்த்தருடைய காரியங்களை ஒதுக்கிட்டு சம்பாதிக்க போனீங்கன்னா அந்த சம்பாத்தியம் வீணும் விரையுமா தான் இருக்கும். நான் சொல்கிறேனேன்னு ஃபீல் பண்ணாதீங்க, கஷ்டப்படாதீங்க. பைபிள் அப்படி தான் சொல்லுது. ஆலயத்திற்கு போங்க, ஆலயத்திற்கு போயிட்டு அதற்கு பிற்பாடு மற்ற எல்லா காரியத்தையும் என்ன செய்யலாம், பார்த்துக்கொள்ளலாம். முடியாத சூழ்நிலையா வீட்டில் உட்காந்து பைபிள் படிங்க, ஜோம் பண்ணுங்க, இல்லை படுக்கையில் இருந்துட்டு ஆன்லைனில் பாருங்க. அது முடியாத சூழ்நிலைக்கு. எப்படிப்பட்ட சூழ்நிலை? முடியாத சூழ்நிலை. அதனால் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு முடிவெடுங்க. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போனா இந்த 3 காரியங்களும் அடங்கும். வேத வாசிப்பு, ஜெபம், அடுத்தது தேவனுக்கு கொடுக்கிறது, ஆலயத்திற்கு போகிறது. இதை 3ஐயும் நீங்க செஞ்சாதான் உங்க பிள்ளைகளுக்கு அதை என்ன செய்ய முடியும், சொல்லி கொடுக்க முடியும். சங்கீதம் 78 1 முதல் 6 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, பின்வரும் சந்ததியார் அறிவதற்காக நான் கர்த்தருடைய அற்புதங்களை, கர்த்தர் செய்த அதிசயங்களை நான் விவரித்து சொல்லுவேன் தாவீது சொல்றான். திரும்ப 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 சொல்றான். தாவீது ஒருவேளை நம்ம இந்த காலத்துல இருந்திருந்தானா நம்ம எல்லாம் சொல்லியிருப்போம், அந்த ராஜா கிறுக்கு பிடிச்சி சொன்னதையே சொல்லிட்டு இருக்காரு. யாருக்கு தான் தெரியாது இவர் ஒரு காலத்துல மேய்ப்பனா இருந்தாரு, கஷ்டப்பட்டாரு, ஆண்டவர் உயர்த்தினார், யாருக்கு தான் தெரியாது அப்படின்னு சொல்லலாம், நினைக்கலாம். ஆனா தாவீது திரும்ப திரும்ப எதுக்கு தெரியுமா சொன்னா, பின்வரும் சந்ததி கேட்பதற்கு. உங்க பிள்ளைக்கு உட்கார்ந்து இது யாரு தெரியுதா, இது யாரு தெரியுதா அப்படின்னு உங்க சொந்தக்காரங்களையும் உலகத்துல இருக்கிற பெரியவங்களையும் சொல்லி காட்டுறதுக்கு காட்டிலும் ஏசப்பா யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி பாருங்க. ரூல்ஸ் போடாதீங்க பிள்ளைகளுக்கு. ரூல்ஸ் போடுவாங்க சில பேர், ஏய் பைபிள் எடுறா இல்லைன்னா சோறு கிடையாது அப்படிம்பாங்க. இந்த காலத்தில் நீங்கள், அந்த காலத்தில் நம்ம எல்லாரும் கீழ்ப்படிஞ்சோம். இந்த காலத்தில் அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உன் சோறு வேணாம் ஒன்று வேணாம் போயான்ட்டு போயிடுவோம். சந்ததிக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், நம்மளை மாற்றிக்கொள்ள. ஆண்டவர் எப்படியெல்லாம் உங்களுக்கு நன்மை செய்தார் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லணும். பிள்ளை ஒரு கஷ்டத்தோடு நிற்கிதா, ஜெபி வா, நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் இந்த கஷ்டத்துல இருந்து உன்னை விடுதலையாக்குவார்னு சொல்லுங்க. ஒரு பிள்ளைய நம்ம வளர்க்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு நீங்க சட்ட திட்டங்களே போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனம் மாதிரி அந்த சட்ட திட்டங்களை மீறி தான் என்ன செய்யும், போகும். ஆனா ஏசப்பா அந்த இடத்துல தான் என்ன செய்யறாரு, அன்பினால் அவர்களை வென்று கொள்ளுகிறார். அன்பு பிள்ளைகளிடத்துல, வீட்டாரிடத்துல அன்பை காட்டுங்க. அன்பு இம்பார்ட்டன்ட். அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், தாய் தாப்பனா இருக்கலாம், அல்லது மற்றவர்களா இருக்கலாம், யாரு வேணாலும் இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம். அன்பை காட்டுங்க. அந்த அன்பை காட்டும் பொழுது அன்பு திரளான பாவங்களை மூடும். கிரட்ஜ் வைக்காதீங்க. grudge is never going to take you to heaven. திரும்ப திரும்ப ஏசப்பா சொன்னது அதுதான். உன் கண்ணுல உத்திரத்தை வச்சுக்கிட்டு உன் சகோதரன் கண்ணுல இருக்கிற துரும்ப எடுத்து போடுன்னு சொல்லாதங்கிறார். குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. வீட்டுக்குள்ள ஒருத்தங்க வரும் பொழுதே நீ அதை பண்ண, இதை பண்ண, இதை பண்ண, அதை பண்ண சொல்லக்கூடாது. வெளியில இருந்து வரும் பொழுதே நீயே அதை பண்ணல, நீயே அதை பண்ணல, நீயே அதை பண்ணல அப்படின்னு கேட்டுக்கிட்டே வரக்கூடாது. எல்லாரும் மனுஷர் தான், எல்லாரும் குற்றம் செய்வாங்க, எல்லாரும் தவறு செய்வாங்க. இன்றைக்கு நான் சொல்றேனே சகோதர சகோதரிகளுக்கு, குடும்ப தலைவன் தலைவிக்கு, உங்களுடைய கணவர் குடிக்காம வெறிக்காம இன்னொரு பெண்ணோடு போகாம உங்களுக்கு உண்மையா இருந்தா நீங்க கொடுத்து வச்சவங்க. இந்த காலத்துல உங்கள் மனைவி இன்னொருவனோடு போகாமல் இருந்து உன் வீட்டு காரியங்களை பார்த்து உன்னை நேசிக்கிறாள் என்றால் அவள் நீங்க கொடுத்து வச்சவங்க.
உன் பிள்ளைகள் உன்னை நேசிப்பார்கள் என்றால் கொடுத்து வைத்தல். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா உலகத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க. உலகத்தை பாருங்க, எப்படி இருக்கு உலகம். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமா உங்க குடும்பத்தை உங்க கையில கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த குடும்பத்தை சிதறடிக்காதீங்க. இந்த குடும்பத்தை என்ன செய்யக்கூடாது? சிதறடிக்க கூடாது. அன்பினால கட்டணும். அன்பினால குடும்பத்தை கட்டணும். ஒருத்தர் கத்துனா ஒருத்தர் அமைதியா இருங்க. ஒன்றும் கெட்டு போகாது. யாரு ஜாஸ்தி கத்துவாங்கன்னு யாரும் அவார்டு கொடுக்க போறதே இல்லை. அப்படியே 2 பேரும் கத்துனீங்கனாலும் அடுத்த நிமிஷம் என்ன செய்யுங்க? மறந்து போங்க. சூரியன் மறைகிறதற்குள்ள உன்னுடைய கோபம் தனிய கடவுள். இல்லைன்னா அந்த கோபம் பாவம் என்று எழுதப்படும். எப்படி எழுதப்படும்? இன்றைக்கு உங்க பேர் அதுல போட்டுக்குங்க. சோ அண்ட் சோ மனைவியை திட்டி விட்டு கோபத்திலே தூங்கி விட்டான் எழுதப்படும். இன்றைக்கு உங்க பேர் எழுதிக்குங்க. இன்றைக்கு கணவரை திட்டிவிட்டு கோபத்திலே தூங்கி விட்டார் எழுதப்படும். அப்படி இருந்தீங்க. அது என்ன எனக்கு அதான் புரியவே மாட்டேங்குது. அது என்ன கிரேடுன்னு. நான் இத்தனை நாள் பேசல, நீ இத்தனை நாள் பேசல, நீ அதை செஞ்ச, நான் இதை செஞ்சேன். இன்னைக்கு உங்க உயிர் போயிடுச்சுன்னா, இந்த நொடியில உங்க செகண்ட்ல உயிர் போயிடுச்சுன்னா, அதெல்லாம் யாராவது நினைச்சு பார்க்க முடியுமா? சொல்லுங்க, நினைச்சு பார்க்க முடியுமா? முடியாது. எத்தனையோ சொத்து பத்துக்கள் இருந்தாலும் நீங்க மரித்து சடலமா இருக்கும் பொழுது உங்க பக்கத்துல நின்று அழுகிறது, உங்க குடும்பம் தான் அழுகும். நீங்க தேடி வச்சிருக்கிற சொத்து அழாது, உங்க வீடு அழாது, உங்க நிலம் அழுகாது, உங்க கார் அழுகாது, எதுவுமே அழுகாது. ஸோ முதல்ல ஆண்டவருக்குள்ள உங்க குடும்பத்தை நேசிங்க. நீங்க குடும்ப ஜெபம் செய்யும் பொழுது இதெல்லாம் என்ன செஞ்சிடும்? அடிபட்டு போயிடும். எல்லா குணாதிசயங்களும் மாறும். தனி ஜெபம் செய்யும் பொழுது உங்கள் குணாதிசயம் மாறும். ஆண்டவர் சொல்லுவார், சண்டை போட்டுட்டா பைபிள் எடுத்து உட்காந்துருக்க, போ முதல்ல மன்னிப்பு கேளு அப்படிம்பார். குடும்ப ஜெபம் செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் ஜோம் பண்ணாத, கரெக்டாக ஜோமன் சொல்லுவார். ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். சண்டை போட்டுட்டு கர்த்தரை சேவிக்க முடியாது. அது குடும்பமே கிடையாது. அப்போ ஆசீர்வாதம் என்ன? இதெல்லாம் நான் சொல்லிட்டேன், இதை செய் அதை செய் அதை செய்யன்னு. ஆசீர்வாதம் என்ன? தாவீது சொல்றான். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 18ஆம் வசனத்துலலாம் தாவீது சொல்றான். என்ன சொல்றான்? நான் என்ன நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீயும் ஸ்தாபிக்கப்படுவ, உன் வீடும் ஸ்தாபிக்கப்படும், நிலை வரப்படும், உன் சிங்காசனம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்றார். அப்ப தாவீது 18ஆம் வசனத்துல சொல்றான், நீர் என்ன தெரிந்து கொள்றதற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும். ஆண்டவர் தாவீதை மட்டுமா ஆசீர்வச்சாரு? யார் யார் ஆசீர்வச்சாரு? சந்ததி 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 சந்ததியா ஆசீர்வச்சார். உபாகமம் 5:10 வாசிமா. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் பயந்து என்னத்தை கைக்கொள்ளணும்? என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். திரும்பி படிச்சு பாருங்க. அதே நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நீங்க எப்படி வாழ்றீங்களோ அப்படித்தான் உங்க பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும். இது நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 2 சாமுவேல் 6:11 ஓபேதேதோமின் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏன்? ஓபேதேதோம் அவனோட வீட்டை திறந்து கொடுத்தான் உடன்படிக்கை பெட்டி வைக்கிறதுக்கு. அவ்வளவுதான். அவன் பெரிய காரியமெல்லாம் செய்யல, என் வீட்டில் வச்சுக்கிட்டு போங்கன்னு சொன்னான். ஆனா அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்த நாளெல்லாம் கர்த்தர் ஓபேதேதோமையும் அவன் வீட்டையும் ஆசீர்வதித்தார்.
நோவாவிற்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. வேலைக்குள்ள போனது யாரு? நோவா மட்டுமா? நோவாவும் அவன் மனைவியும் அவன் குமாரரும் அவன் குமாரருடைய மனைவிகளும் வேலைக்குள்ள போனாங்க. ஆபிரகாம் ஆண்டவருக்கு பயந்து நடத்தான், ஆசீர்வதிக்கப்பட்டது அவன் மாத்திரமா இல்ல, குடும்பமா சந்ததி சந்ததியா. கர்த்தர் அதை மறக்கவே இல்லை. புதிய ஏற்பாட்டில் வாசிச்சு பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர்ல நீங்க வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா 34ஆம் வசனம் வரைக்கும், அங்கே சிறைச்சாலை தலைவன் பவுலை பார்த்து சொல்றான், ஐயோ பயப்படுறான், தன்னை கொல்ல போறான். அப்ப பவுல் சொல்றான், இல்ல நீ ஒன்றும் பயப்படாத, ஒன்றும் நடக்காது, எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. அப்போ பவுல் சொல்லது என்ன? நீயும் உன் வீட்டார் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? அவனும் அவன் குடும்பத்தார் அனைவரும் அன்னைக்கு ஞான ஸ்நானம் பெற்றார்கள். லீதியாளை குறித்து சொல்லும் பொழுது அவளும் அவள் குடும்பமும் அவளும் அவள் வீட்டாரும். அப்போஸ்தலர்ல நீங்க திரும்ப திரும்ப வாசிங்கன்னா 10ஆம் அதிகாரத்துல 11ஆம் அதிகாரத்துல கொர்நேலியு அவன் தன் வீட்டார் அனைவரோடும் கூட ஜெபத்திலும் தான தர்மத்திலும் கர்த்தருக்கு பயந்து வாழுகிறவனா இருந்தான். அப்ப ஆண்டவர் பேதுருவை பார்த்து என்ன சொன்னாரு? போ, கொர்நேலியுக்கு போய் சொல்லு, நீ பிரசங்கிக்கும் பொழுது அவர்கள் வீட்டாரோடு கூட ரட்சிக்கப்படுவார்கள்னார். அப்ப புதிய ஏற்பாட்டிலையும் வீட்டார் வந்துருச்சா? பழைய ஏற்பாட்டில் மட்டுமே ஆண்டவர் சொன்னாரு? இல்லை, குடும்பமாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஸோ இன்றைக்கு உங்களுக்குள்ள ஒரு பிரதிக்கு நடுங்க, ஆண்டவரே இன்னைக்கு என் குடும்பம் என் மூலமா ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த உலகத்துல நான் எத்தனையோ ஆசீர்வாதங்களை சேர்த்து வைக்கலாம். உங்களுக்கு என்ன வயசு வேணாலும் இருக்கலாம். நீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்க ஒரு குடும்பம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு முடிவு பண்ணுங்க, ஆண்டவரே நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். வேறு எந்த அந்நிய தேவர்களும் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. நாங்கள் மட்டும் இல்லை, என் பிள்ளைகள், என் பிள்ளைகளுடைய பிள்ளைகள், நான் வாழ்ந்து காட்டுவேன், கர்த்தருக்கு பயந்து ஜீவித்து காட்டுவேன். ஐயோ அவங்க இப்படி இவங்க மற்றவங்களை எக்ஸ்கியூஸே சொல்லாதீங்க. நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைங்க, கர்த்தர் உங்களுடைய முயற்சிகளை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவரே இன்றைக்கு நானும் என் வீட்டாரும் ஆண்டவரை சேவிக்க போகிறோம். அப்பா, நான் இன்னைக்கு முடிவு பண்ணுறேன், என் பிள்ளைகள், நான், என்னுடைய பெற்றோர், என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, நான் உம்மை மாத்திரம் நான் பிடிச்சுக்கிறேன். அப்பா, எனக்கு வேற வழியே தெரியல. நீர் ஒருவர் தான் இந்த உலகத்தில் மாறாதவர். உம்முடைய ஆசீர்வாதம் தான் நிலைன்னு இருக்கும். நான் எவ்வளவு சம்பாதித்தாலும் உம்முடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா நான் ஒன்றுக்கும் உதவாதவனாய் மாறிவிடுவேன். ஆண்டவரே இன்றைக்கு நான் உம்முடைய கரத்தில் என் குடும்பத்தை கொடுக்குறேன், என் குடும்ப வாழ்க்கையை கொடுக்குறேன். அப்பா, உங்கள் குடும்பம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தான் தெரியும். சமாதானம் இருக்கா, சமாதானம் இல்லையா? பிள்ளைகள் ஆண்டவருக்கு பயப்படுறாங்களா இல்லையா? பண கஷ்டம் இருக்கா இல்லையா? சுகவீனம் இருக்கா இல்லையா? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கா இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சாலும் சரியாட்டினும் ஆண்டவருக்கு தெரியும். இன்றைக்கு உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இன்றைக்கு நான் என் குடும்பத்தை பொருத்தனையோடு உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அப்பா, என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. நீங்கள் ஒருவேளை அசால்ட்டாக இந்த நாள் வரைக்கும் இருந்திருக்கலாம். உங்கள் கணவனை குறை சொல்லிட்டு இருக்காதீங்க, உங்கள் மனைவியை குறை சொல்லிட்டு இருக்காதீங்க, உங்கள் பிள்ளைகளை குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. What have you done? இன்னைக்கு நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? உங்க குடும்பம் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்குதா? யோசித்து பாருங்க. உங்க குடும்பம் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கா? நான் எவ்வளோ முயற்சிட்டுட்டேன், எவ்வளவோ சொல்லிட்டேன், யாருமே கேட்கறது இல்லைன்னு சொல்றியா? அதையும் ஆண்டவர்கிட்ட சொல்லு. அவர் பார்க்கிறார், அவர் பார்க்கிறார். இன்றைக்கு குடும்பமாய் சேர்ந்து நமக்கு தெரிந்த இந்த ஒரு பல்லவியை நம்ம பாடுவோம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுடைய குடும்பம், நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிதலால்
சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா? கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? அப்படியே கண்களை மூடி ஜெப நிலையில நாங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை அப்படியே பின்பற்றுங்க. ஏசப்பா, இன்றைக்கு கரங்களை கோர்த்து நிற்கிற ஒவ்வொரு குடும்பத்தை கணவன் மனைவிக்கான ஜெபிக்கிற அப்பா, by the authority given in me, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய அதிகாரத்தினால ஒவ்வொரு குடும்பத்திலேயும் சமாதானம், ஒவ்வொரு குடும்பத்திலேயும் சந்தோஷம், ஒவ்வொரு குடும்பத்திலே அன்பு, ஒவ்வொரு குடும்பத்திலே ஆசீர்வாதம், ஒவ்வொரு குடும்பத்திலே நிம்மதி, ஒவ்வொரு குடும்பத்திலே சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் நாமத்தில உண்டாகட்டும். இயேசு சுவாமி, பிள்ளைகள் ஆண்டவருக்கு பயப்படட்டும் அப்பா, கணவன் ஆண்டவருக்கு பயப்படட்டும் அப்பா, மனைவி ஆண்டவருக்கு பயப்படட்டும் அப்பா, இயேசுவின் நாமத்தில. ஆண்டவரே, இன்றைக்கு குடும்பமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், குடும்பமாய் ஊழியக்காரனாய் ஊழியக்காரியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், போதகராய் போதகரின் மனைவியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால, கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. குடும்பங்களை அரித்து கொண்டு போகிற பிசாசின் சேட்டைகள், பிசாசின் கிரியைகள் அழிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால. மனுஷனுடைய சூழ்ச்சிகள், மனுஷனுடைய ஆங்காரங்கள், மனுஷனுடைய அரகட்டான புத்திகள் எல்லாம் அழிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால. பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு ஊற்றப்படட்டும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு ஊற்றப்படட்டும். குடும்பத்திலே காணப்படுகிற பொறாமையின் குணங்கள் எடுத்து போடட்டும் ஆண்டவரே, கோப குணங்கள் எடுத்து போடப்படட்டும், நிஷ்டூர குணங்கள் எடுத்து போடப்படட்டும், அன்பு ஊற்றப்படட்டும். கர்த்தருக்கு பயப்படும் பயம், கர்த்தருக்கு பயப்படும் பயம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. இன்று முதல் குடும்பமாய் ஆலயத்திற்கு வரட்டும், இன்று முதல் குடும்பமாய் குடும்ப ஜெபம் செய்யட்டும், இன்று முதல் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. சாட்சியாய் குடும்பமாய் எழும்பி நிற்கட்டும் ஆண்டவரே. இடிந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து கட்டுவேன்னு சொன்னீரே, எடுப்பித்து கட்டுவீராக அப்பா, எடுப்பித்து கட்டும் ஆண்டவரே. மல்கியா 3:10 சொன்னது போல வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் பிள்ளைகளை ஆசீர்வதித்தரலாம். அவர்கள் இந்த நாளில இருதயத்துல என்ன நினைத்து ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபங்கள் கேட்கப்படட்டும். குடும்பத்திற்காய் ஜெபிக்கிற ஜெபங்கள் கேட்கப்படட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்கட்டும், ஆசீர்வாதத்தை பார்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.